வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் குருவின் ஆதிக்கம். நீங்கள் குருவோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன முறைகள் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் குருவோட ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் மறந்துட வேண்டாம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த குருவோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருந்தால் எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்க, எந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த எபிசோடில் பார்ப்போம். அதுக்கு தகுந்த சில வழிபாடுகள், பரிகாரங்களையும் நான் பரிந்துரைக்கிறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். குரு ஜாதகத்தில், ஜோதிடத்தில் பொன்னவன், மங்களகாரகன், அதாவது சுபமங்களகாரகன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். சுப காரியங்களுக்கும் பெரும் பணத்திற்கும் அதிபதி. குரு குழந்தைகளுக்கு அதிபதி. தனகாரகன் என்று சொல்லக்கூடிய தனத்திற்கு அதிபதி. பெரிய பெரிய பதவிகள், அதாவது நியாயம் சொல்லக்கூடிய நீதிபதிகள், பேங்க் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸில் பெரிய உயர் அதிகாரிகள், ப்ரொஃபஸர்ஸு, ஆசிரியர்கள், ஆசான்கள், ஜோதிடர்கள், சித்தர்கள், அதே போல் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அந்த குருவின் கட்டுப்பாட்டில் வரவங்க தான். குருவோட ஆதிக்கம் இருந்தாலே அவங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கும். எப்பவுமே உடலில் பார்த்தீங்கன்னா பெருத்த உடலை கொண்ட, வயிறு சம்பந்தப்பட்ட, கல்லீரல், கணையம் இது சம்பந்தப்பட்ட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ உறுப்புகள் அப்படின்னே சொல்லலாம். அப்போ குரு ஒருத்தருக்கு உங்கள் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் ஒரு நல்ல வெற்றி, வளர்ச்சியை நீங்கள் அடையலாம். அப்போ குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் யார் யார் அப்படின்னா, முதல்ல மீன லக்னம், மீன ராசி, தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள். அதற்கப்புறம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் குருவோட ஆதிக்கம். கடகத்தில் குரு உச்சம், அதுவும் ஒரு 50% நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். எண்களில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண், 30வது எண், இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் குருவோட ஆதிக்கத்தில் நீங்கள் வந்துடுறீங்க. உங்கள் லக்னம் மீனத்திலேயோ தனுசுலேயோ விழுந்தாலும், உங்களுடைய லக்னம் பூரட்டாதி, விசாகம், புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் நின்றாலும், அல்ல லக்னாதிபதியே போய் இந்த நட்சத்திரத்தில் நின்னா கூட நீங்கள் குருவோட மேக்சிமம் ஆதிக்கத்துக்கு உள்ளே வந்துடுவீங்க. அந்த குருவோட குணம் கொஞ்சமாவது உங்கள் கூட ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அப்போது குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. அப்போ 9ஆம் இடம் அப்படின்னா என்னென்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது முதல்ல வந்துடும். அவர் கௌரவம், பெரும் புகழ் அப்படிங்கிறது இந்த குருவோட ஆதிக்கத்தில் வந்துடும். இவர்களெல்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தில் அதீத ஆழமான பற்றோடு ட்ராவல் பண்ணுறவங்க. அதில் எந்த மாற்றம் இடமே இல்லை. ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆன்மீகத்தில் பயங்கர நாட்டமாக இருக்கும். ஆன்மீகத்துக்குள்ளே போகலை அப்படின்னா பப்ளிக் சர்வீஸில் நாட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய, அதாவது பொது வேலைகளை செஞ்சிகிட்டு இருப்பாங்க. உதவி செய்கிறது, ஒரு நன்மை தீமைகளுக்காக, அதாவது தீமைகளுக்காக போராடுறது, நன்மைகளுக்காக அதிகமாக தன்னை அர்ப்பணித்து கொள்வது, ஒரு தேவையில்லாத ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் பண்ணி எப்படி சரி செஞ்சு அவங்கள நல்வழிக்கு கொண்டு வர்றது, ஒரு அட்வைஸ் பண்ணுறது, இதெல்லாம் குருவோட ஆதிக்கம். குரு அப்படின்னாலே, குருனா யாருங்க? ஆசீர்வாதம் பண்ணுவார், வழி சொல்லுவார், நல்லா இருங்கன்னு சொல்லுவார், கைடு பண்ணுவார். அப்போ அடுத்தவர்களுக்கு இவங்க கைடன்ஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லாமல் இவர்கள் இருக்க மாட்டாங்க. கொஞ்சமாவது நெஞ்சில் ஈரம் இருக்குன்னு சொல்லுவோம். ஏப்பா நெஞ்சில் உனக்குள்ள ஈரமே இல்லையான்னு நிறைய பேர்த்து கேட்டிருப்போம். ஏன்னா அவங்க மேக்சிமம் கருணை இல்லாமல் சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ இந்த குருவோட நட்சத்திரம் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு நெஞ்சில் குறைந்தபட்சம் கொஞ்சமாவது ஈரம் இருக்குது. பாவம், அவன் என்ன செய்வான், நம்ம தானே ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த கருணை இவங்ககிட்ட கட்டாயம் இருக்கும். கருணை தான் குரு. குருவுக்கு எப்பவுமே தான் பேச்சை எல்லோரும் கேட்கணும், தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும், தங்கிட்ட வர்றவங்களுக்கு நல்ல வழிகாட்டணும், அவங்கள வாழ வைக்கணுங்கிற எண்ணம் இந்த குருவோட ஆதிக்கத்திற்கு அதிகம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிடிவாதமும், ஒரு ஈகோவும், ஒரு கர்வமும், ஒரு கௌரவமும் கூடவே ட்ராவல் ஆகுங்க.
இது வந்து அடுத்தவங்களை அழிக்கிறக்கோ கெடுக்கிறக்கோ இல்லை. இவங்களுக்கு இவங்களே தன்னைத்தானே மதித்து கொண்டு, தன்னைத்தானே பெரிய ஆளாக நினைத்து கொண்டு, தனக்குள்ளேயே ஒரு கௌரவத்தை நினைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள நபர்கள் அப்படின்னா மிக இல்லை. இவங்க அடுத்தவர்கள் வம்புக்கும் போக மாட்டாங்க, வர்ற வம்பை கண்டிப்பாக விட மாட்டாங்க. இந்த எண்ணம் கொண்டவர்கள், இந்த குருவோட ஆதிக்கம். இவர்களுக்கு குடும்பம், குழந்தை, மனைவி, உறவுகள் இதெல்லாம் ரொம்ப அதீத ஆழமான பற்று உடையவர்கள். யாருக்காவது ஒன்று இல்லை, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா போய் நேரடியாக நின்று உதவி செய்யக்கூடிய மனசு அதிகம். கோயிலுக்கு ஏதாவது கேட்குறாங்க, கோயிலுக்கு ஏதாவது கூப்பிடுறாங்க, கோயிலில் போய் அந்த அதிகால பூஜை பண்ணணும், இந்த பூஜை பண்ணணும், ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்கிறார்கள் என்றால் இந்த குருவோட நட்சத்திரம், குருவோட லக்ன ராசிகள் எல்லாம் வந்துடும். அப்போ இவர்கள் எல்லாமே மேக்சிமம் இந்த குருவனுடைய ஆளுமையிலே இருப்பவர்கள். இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமாக சமுதாயத்தில் ஒரு பிராண்டடாக அப்படி பிரம்மாண்டமாக வந்து நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த குருவோட ஆதிக்கம் உள்ளவங்கள தனியே தெரியுங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ நான் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு உடையில் தான் அங்கே நுழைவாங்க உள்ள. அப்போ இவங்களை பார்த்து ச்சே பாரு எப்படி வந்திருக்காரு, அருமையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த வித்தியாசமான ஒரு உடையமைப்புகளில் உள்ள நுழையிறது. குழந்தைகள் மேலே அளவுக்கு அதிகமான பற்று, அளவுக்கு அதிகமான நன்மை இருக்கிறது. குழந்தைகளால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மனக்கசப்பு அடைவாங்களான்னா அடைகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இப்போ இருந்தே குழந்தைகளுக்கு ஒரு நல்வழி காட்டி அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சு நல்ல ஒரு ட்ராவல் பண்ணும்போது இவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த குருவனுடைய ஆற்றல் கொண்டவர்களுக்கு கிடைக்கிறது. அதே போல் மனசுல எல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. ஏதாவது யதார்த்தமாக பேசிட்டு போயிட்டே இருக்கிற நபர்கள் தான். அதை ஒன்று பிடிக்கல, ஒன்று ஆகலை அப்படின்னா கூப்பிட்டப்ப நீ சரியில்லைப்பான்னு சொல்லிடுவாங்க. ஒன்று அங்கே வச்சு பார்க்குறதுக்குலாம் ஒன்றும் வேலை இல்லை. அப்புறம் ஏதாவது ஒரு கோயில் வேலைகளை எடுத்து நடத்துறது ரொம்ப பிடிக்கும். இப்போ என் குலதெய்வ கோயிலில் நான் செக்ரட்டரியாக இருக்கேன், நான் தலைவராக இருக்கேன். குலதெய்வ கோயிலில் எனக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம அந்த வேலையை ஆழமாக செய்கிறேன். என்னப்பா குலசாமி தானே எங்களுக்கு எல்லாமே. அப்புறம் பூர்வீகத்தை அதிகம் நேசிப்பவர்கள், எங்கள் ஊர், ஏன் சொந்தம், ஏன் உறவுகள் அப்படின்னு நேசிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த குருவிற்கு உண்டு. எனவே இந்த குருவின் ஆற்றலில் இருப்பவர்கள் நீங்கள் உங்களுக்கு உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு தான் கொழுப்புக்கான கிரகம் நம்ம உடம்புல. அப்போ அந்த கொழுப்பு ஃபார்ம் ஆகாமல் கவனமாக பார்த்து நீங்கள் அடிக்கடி சிறு சிறு உடற்பயிற்சிகள், நடைபயணங்கள் இதெல்லாம் அந்த தொப்பை வர்றதில் குருவோட ஆற்றல், குருவோட ஆளுமை. இவங்களாம் நல்ல கரெக்டான உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி. இவர்கள் எப்பொழுதுமே ஆலங்குடி குரு பகவானுக்கு வருடம் ஒரு முறை ஒரு வியாழக்கிழமைகளில் சென்று வழிபடுவதும், அதே போல் திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு வியாழக்கிழமை சென்று வழிபடுவதும், நிறைய சித்தர்களின் வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை, ராகவேந்திரர், மகான்கள் ராகவேந்திரர், சாய்பாபா, மகா பெரியவர், அப்புறம் திருவண்ணாமலையில் இருக்கிற சேஷாத்ரி மகரிஷி, ரமண மகரிஷி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய யாரெல்லாம் மகான்கள்னு உங்களுக்கு பிடிக்குதோ அவங்க, நான் உதாரணத்துக்காக அது சொன்னேன், அவங்களையெல்லாம் நீங்கள் எடுத்து வழிபடும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் அந்த குருவினுடைய பேராற்றல் உங்களுக்கு அதிகமாக கிடைத்து நீங்கள் ஒரு நல்ல உயரத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.